ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அதுதானே கேக்குறீங்க? ஆமாங்க சார். அப்ப வந்து 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ரெண்டுமே பாதிக்கப்பட்டா 2 மேரேஜுக்கு மேல 3வது மேரேஜ் கூட நடக்கும். 7ஆம் அதிபதி 6 8 12ல இருந்தாலோ 11ஆம் அதிபதி 6 8 12ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலோ சேர்க்கை இருந்தாலோ அவங்களுக்கு வந்து 2 மேரேஜுமே சிறப்பா இருக்காது. அல்லது இப்ப பெண் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து தொடர்ந்து 2 ஆண் கிரகங்களோட தொடர்பு கொள்ளுது, 2க்கு மேற்பட்ட ஆண் கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதுன்னா அவங்களுக்கும் 2க்கு மேற்பட்ட மேரேஜ் நடக்கும். இப்ப சுக்கிரன் வந்து செவ்வாய், குரு, அதுக்கப்புறம் சூரியன், இந்த மாதிரி 3 ஆண் கிரகங்களை தொடர்ந்து தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. அது தொடர்ந்து அடுத்தடுத்த ராசியில தொடர்பு கொள்ளலாம். அடுத்து இல்லைன்னா சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியில இருந்து 1 5 9ல இந்த ஆண் கிரகங்கள் மட்டும் இருந்ததுன்னா அவங்களுக்குமே வந்து 2 3 மேரேஜ் நடக்கும். இதுவே ஆண் ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய ராசியில இருந்து 1 5 9 அல்லது தொடர்ந்து குரு இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்தடுத்த ராசியில வந்து பெண் கிரகங்கள் தொடர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன், சந்திரன், புதன் இப்படி இருந்ததுன்னா அவருக்கும் 2 மேரேஜுக்கு மேல நடக்கும். ஓகே சார். அப்புறம் உங்க வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேங்க சார். எல்லாமே நல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி ப்ரெடிக்டிவ் இதெல்லாமே நல்லா இருக்குங்க சார். சரிங்க மேடம். ஆனா நம்ம வந்து நான் சொல்றது வந்து மத்த ஜோதிடர் சொல்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இல்லைங்க சார், அது மாதிரி அதுதாங்க சார் வேணும். யதார்த்தமா எல்லாருக்கும் பிராக்டிக்கல் லைஃப்ல எது தேவையோ அது இருந்தா அது மாதிரி கரெக்டா இருக்குங்க சார். ஆமா மேடம், இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப யாருக்கெல்லாம் 2 மேரேஜ்க்கு மேல நடக்குதோ அவங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ரெண்டுமே வந்து 6 8 12ல தொடர்பு இருக்கலாம், அல்லது ராகு கேதுவோட தொடர்பு இருக்கலாம், அல்லது வந்து அது நின்ற நட்சத்திரம் வந்து பகை நட்சத்திரத்துல இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா 2 மேரேஜுக்கு மேல வந்து நடக்கும், அல்லது 2 மேரேஜுமே சிறப்பு இருக்காது. சுபர் பார்வை, சுபர் சேர்க்கை தொடர்பு இல்லாம, அல்லது 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 8 12ல இருக்கலாம், நின்ற நட்சத்திராதிபதி பகை நட்சத்திரமா இருக்கலாம். உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியனா வருது, சூரியன் சுக்கிரன் சாரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பகை. 7ஆம் அதிபதி வருது, அது செவ்வாய் சாரத்துல இருக்குன்னா அது பகை. இப்படி 7ஆம் அதிபதி தான் நின்ற சாரம் வந்து பகை சாரத்துல நின்னாலுமே பிரச்சனை தான். 7ஆம் அதிபதியை விட 7 விட 11 வலுத்து இருந்தா 2 மேரேஜ் நடக்கும். இந்த ரெண்டுமே பாதிக்கப்பட்டா 2 மேரேஜும் ஃபெயிலியர் ஆகும். பகை நட்சத்திரத்துல இருந்து அந்த நட்சத்திரமும் 6 8 12 இருக்கும் போது அது வந்து செகண்ட் மேரேஜும் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்லிடலாம். 11ஆம் அதிபதியும் அதே மாதிரி இருந்தா பகை நட்சத்திரத்தில் இருந்தாலே பாதிப்பு தான். அத வந்து சுபகிரகம் தொடர்பு கொண்டு தப்பிச்சுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியன் வந்து சுக்கிரன் சாரத்துல இருக்கு, ஓகேயா? அந்த சுக்கிரனை வந்து குரு ஏதோ பாக்குது, அந்த மாதிரி சுப கிரகங்கள் பாக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவாங்க. பிரச்சனை வந்துட்டு திரும்ப அவங்ககிட்டயே சேர்ந்துக்கிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவர்ஸ் பண்ற மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்துட்டு திரும்ப அவங்க கூடயே சேர்ந்து வாழ்வாங்க, அந்த குரு பார்வை இருந்தா. பிரிஞ்ச கணவன் மனைவி திருப்பி வந்து சேருவாங்க. அதே சார் இப்ப அவங்களே அந்த 5 9 தொடர்பு இருந்தாலும் அதே மாதிரி வருவாங்கன்னு சொல்லலாம். என்ன 5 9 மேடம் திரும்ப சொல்லுங்க. 1500 வரும் பாருங்க, கிராமத்துக்கு ரூபாய்க்குள்ள வரும். ஹலோ சொல்லுங்க மேடம். இல்லைங்க சார், இப்ப ஒரு கிரகத்துக்கு அந்த லக்னத்துக்குரிய 5 9 பாக்கியம் அந்த அதிபதி தொடர்பும் அந்த 7ஆம் அதிபதிக்கோ அந்த மாதிரி இருந்தா கூட திருப்பி அவங்க ரீயூனியன் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேக்குறேன். ஆமா. அதாவது வந்து 1 5 9ஆம் அதிபதிகள் தொடர்பு ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து சுப கிரகங்கள் தொடர்பு செகண்ட், அது நின்ற சாரம் இருக்குல்ல அது நட்பு சாரமா இருந்தா சிறப்பு. அந்த சாரநாதன் வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றா சிறப்பு. அந்த சாரநாதன் 1 5 9 3 7 11ல இருந்தா சிறப்பு. நட்பு வீட்டுல இருந்தா சிறப்பு. சுப கிரகங்கள் வீட்டுல அந்த சாரநாதன் இருந்தா சிறப்பு. இந்த கிரகத்துக்கு அந்த சாரநாதன் 6 8ல இருக்கக்கூடாது அல்லது பாதிக்கப்படக்கூடாது. சாரநாதன் அஸ்தங்கமாக கூடாது, வக்ரமாக கூடாது, நீசமாக கூடாது. இதையும் நீங்க பார்க்கணும். அப்ப வந்து 6 8 12 பாதகம், அப்புறம் நீச்சம், வக்ரம் இது எடுத்துக்கலாம். எல்லாமே பார்க்கணும். பாதிக்கப்படாம இருந்தா சக்சஸ் ஆகும், பாதிக்கப்பட்டா ஃபெயிலியர் ஆகும். பாதிக்கப்பட்டு குரு பார்வை இருந்தா
அவங்க பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டு வருவாங்க. குரு பார்வை இல்லைன்னா அப்படி டிவோர்ஸ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அஸ்தங்கமா இருந்தா எந்த யூஸும் இருக்காது. 7ஆம் அதிபதியோ நட்சத்திர கிரகங்களோ அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட்னாலயோ ஒய்ஃப்னாலயோ எந்த யூஸும் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 6லயோ 8லயோ இருந்தாலும் பாதிப்பு தான். இப்ப 6ல இருந்தா நம்ம வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லலாம் சார். இப்ப 8ல இருந்தா வம்பு, அந்த இதுக்கு என்ன எடுத்துக்கலாங்க சார்? இப்ப 7ஆம் அதிபதி 8ல இருக்குன்னா எந்த மாதிரி இது பலன் வரும்? 7ஆம் அதிபதி 8ல இருந்ததுன்னா மனைவி, அதாவது பெண் ஜாதத்துல கேக்குறீங்களா ஆண் ஜாதத்துல கேக்குறீங்களா? இல்ல பொதுவா இப்ப ஆண் ஜாதகத்துலனா என்னவா வரும்? இல்ல ரெண்டுமே ஒரே பலன் தான். நீங்க யாருக்கு கேக்குறீங்கன்னு கேக்குறேன். அதான் உதாரணம் சொல்றதுக்கு. இல்ல பொதுவாங்க சார். பொதுவா இப்ப 7ஆம் அதிபதி 6னா 6ஆம் வீடு கோர்ட் கேஸ் இதுன்னு சொல்றோம்ல, நோய் எதிரின்னு. அதனால கோர்ட் கேஸ் வரும். அப்ப 7ஆம் அதிபதி 8ல மறையுதுங்கும் போது கோர்ட் கேஸ் வந்து 8 6 கிடையாது. 6 அப்படிங்கிறது வந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாம அவதிப்படுறது, நோய் வந்து அவதிப்படுறது, இதுதான் 6. கோர்ட் கேஸ்ங்கிறது தான் 8. கோர்ட் கேஸ் போறது ஆனது ஆகாது. சொல்லுங்க மேடம். இல்ல இப்ப 7ஆம் அதிபதி 6 8ல இருந்தாலும் இப்ப அவங்க 2வது கல்யாணம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து கேன்சல் ஆகும்னு சொல்லலாம். அத குரு பார்வைப்பட்டா திரும்ப சேர்ந்துருவாங்கன்னு சொன்னேன்ல நானு. அதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வந்து 7ஆம் அதிபதி 8ல இருந்தா பாதிப்பு வரும். அது வந்து இப்ப சுபகிரக சேர்க்கை 1 5 9ஆம் அதிபதி சேர்க்கை இருந்தா அந்த பாதிப்பு வந்து திரும்ப வந்து சரியாகும். சரியாயிடும். பாதிப்பு வராமலாம் சரியா. அப்ப 7ஆம் அதிபதி அப்ப 8ல இருந்தா நம்ம கோர்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். கோர்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அவங்க மனைவியினுடைய சொத்து வந்து கணவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதாவது நட்பு கிரகம் நல்ல கிரகத்தோடைய தொடர்பு இருந்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும். பகை கிரகத்தோட தொடர்பு இருந்தா பாதிப்பு வரும். ஓகே. பகை கிரகம் 6 8 12 தொடர்பு இருந்தா பாதிப்பு. சுப கிரகங்கள் தொடர்பு, லக்னத்துக்கு சுபர்கள் தொடர்பு இருந்தா அதுல நன்மை நடக்கும். ஆனாலும் இது தீமையை பண்ணிட்டு தான் நன்மை செய்யும். புரிஞ்சுக்காம சண்டை போடுறது இந்த மாதிரி வரும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க 7ஆம் அதிபதி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். வெறும் ஆட்சி உச்சத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க நல்லா இருக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு கிரகத்துக்கு முன்னாடி பின்னாடி கிரகம் இல்லை, அதுக்கு 5 7ல கிரகம் இல்லை அப்படின்னா அந்த கிரகம் வேலை செய்யாது. வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு வாட்டி சொல்லுங்க சார். 7ஆம் அதிபதிக்கு 2 12ல கிரகம் இல்லைன்னா 7ஆம் அதிபதிக்கு முன்னாடி பின்னாடி எந்த கிரகமும் இல்ல. 7ஆம் அதிபதிக்கு 5ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ கிரகம் இல்ல அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி வந்து செயல்படாதுன்னு சொல்றேன் நான். எந்த பெனிஃபிட்டும் இருக்காது 7ஆம் அதிபதி. இப்ப கணவன் வராரு, கணவனுக்கு முன்னாடியும் கிரகம் இல்ல பின்னாடியும் கிரகம் இல்ல, 7லயும் 5லயும் கிரகம் இல்லைன்னா அந்த கணவரால எந்த பெனிஃபிட்டும் இல்ல. அதே மாதிரி எந்த கிரகத்தினாலும் எடுத்துக்கலாம், எந்த கிரகத்தினாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி அதுக்கு ஆப்போசிட் 7ஆம் இடம் 5ஆம் இடம் இதுல கிரகங்கள் இல்லைன்னா அந்த கிரகம் வந்து பலன் கொடுக்காது. மாதிரி இப்ப செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தானே கணவன். அப்ப செவ்வாய்க்கு முன்னாடி பின்னாடி கிரகம் இல்ல, 7ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துல கிரகம் இல்லைன்னா கணவரால் எந்த யூஸும் இல்லை. அது உச்சமா இருந்தாலும். இதே மாதிரி செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் நட்பு கிரகங்களோ சுப கிரகங்களோ இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பெனிஃபிட் கிடைக்கும். பகை கிரகங்கள் இருந்தா பெனிஃபிட் இருக்காது. செவ்வாய் கூடவே இருந்தாலும் பெனிஃபிட் இருக்கும். என்ன மேடம்? செவ்வாய்
கூடவே இப்ப குரு இல்ல வேற ஏதாவது கிரகம் இருந்தா கூட பெனிஃபிட் கொஞ்சம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதோடைய சாரநாதன் தான் மெயினா பார்க்கணும். நம்ம கிரகம் நின்ற நட்சத்திரம் பார்க்காம நீங்க பலனை பார்க்க கூடாது. கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி வந்து 6 மறைஞ்சிருச்சுன்னா பெனிஃபிட் கிடையாது. ஓகே ஓகே. இப்ப செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி 6 இருக்குதுன்னா கணவன் வந்து வெளியூர்ல தான் வாழ்வான். அதை நீங்க வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அல்லது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதனால சாரம் பார்க்காம பார்த்தா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தா என்னென்ன மாதிரி பலன் அது சொல்லலாமா? சொல்லுங்க சார். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா அதிகாரம் பண்றவங்களா இருப்பாங்க. வரக்கூடிய வரன் வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எதனாலும் வந்து உண்மையை சொல்லணும், இல்லாட்டி கோபம் வந்துடும். அந்த மாதிரி வரன் இருப்பாங்க சூரியன் இருந்தா. அது கூட வேற ஏதாவது கிரக சேர்க்கை வச்சுக்கோங்களேன், அது நல்லதோ கெட்டதோ வந்து கொடுக்கும். நார்மலா சூரியன் இருக்குது நல்லது, அது வந்து வேற பகை கிரகத்தோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா அது சிறப்பானது. இவங்க வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அவங்க வரக்கூடிய வரன் வந்து கொஞ்சம் அமைதியான காம் டைப்பா வந்து இருப்பாங்க. எதனாலும் சந்தேகப்படக்கூடிய ஆளா வந்து இருப்பாங்க, மனைவியோ கணவனோ. இது வந்து 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா. அந்த சந்திரன் கூட வந்து பகை கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். நட்பு கிரகங்களோட சந்திரன் சேர்ந்தா பெரிய பாதிப்பு இருக்காது. மெயினா வந்து 7ஆம் இடத்துல இருந்தா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகம். 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிக்குது. இப்ப 7ஆம் இடத்துல வந்து சூரியன் சொல்லிட்டேன், சந்திரன் சொல்லிட்டேன். 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் நிக்குது அப்படின்னாலும் அது வந்து சிறப்பானதுதான். பெண் ஜாதகத்துல வந்து அவங்க பிடிச்ச மாதிரி வந்து கணவன் அமைவாங்க. ஆனா கோவப்படக்கூடிய ஆளா வந்து இருப்பாங்க. இந்த செவ்வாய் கூட நட்பு கிரகங்கள் சேர்ந்தா நல்லது, பகை கிரகங்கள் சேர்ந்தா அது பாதிப்பு உண்டாகும். 7ஆம் இடம் வந்து பாதிக்கப்படும். இதே மாதிரி புதன் இருந்தா சார் சாரி சார். ஓகே ஓகே, ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, மியூட் பண்ணிருங்க. அப்ப 7ஆம் இடத்துல புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்லதுதான். அவங்க பிடிச்ச மாதிரி வந்து வரணமையும்னு சொல்லலாம். மேட்சிங்கா வரணமையணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல புதன் இருக்கணும். இந்த புதன் கூட நட்பு கிரகங்கள் சேரும்போது சிறப்பான வரணமையும், பகை கிரகங்கள் வந்து இந்த புதனோட சேரும்போது பாதிப்பு உண்டாகும். அதுக்கடுத்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து சிறப்பான ஒரு தன்மை தான். ஆனா குரு வந்து சுக்கிரன் சாரத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறப்பில்லை. அப்ப குருவோட நட்பு கிரகங்களோட சேரும்போது குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்க சிறப்பு. ஆனா தனிச்சு இருக்கிறத விட நட்பு கிரகங்களோட குரு சேர்ந்து இருக்கிறது சிறப்பானது. அடுத்து வந்து சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தா அதுவும் ஒரு சிறப்பானது தான். அங்க வந்து காரகோ பாவனாஸ்தி ஆறதுனால பிரச்சனை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆண்களுக்கு மட்டும். அது நட்பு கிரகங்களோடு சேரும்போது சிறப்பானது. பகை கிரகங்களோட சேருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது பகை கிரகத்தோட சாரத்தில் இருக்குது அப்படின்னா சுக்கிரன், அப்போ பாதிப்பை கொடுக்கும். அடுத்து சனி, 7ஆம் இடத்துல சனி இருக்குது, லேட் மேரேஜ் நடக்கும். கொஞ்சம் வயது மூத்த வரன் வந்து அமையும். தொழிலில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய வரன் வந்து அமையும். அது நட்பு கிரகங்களோட சேர்றது வந்து சிறப்பு. பகை கிரகங்களோட சேர்ந்து இருந்தது, பகை கிரகத்தோட சாரத்தில் இருந்ததுன்னா பாதிக்கப்படும் 7ஆம் இடத்துல சனி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து சிறப்பானது. அது ராகு வந்து புதன் சாரத்திலேயோ சுக்கிரன் சாரத்திலேயோ இருந்தா அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பெரிய கோடீஸ்வரன் வரனா வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு சாரத்துல ராகு வந்து 7ல இருந்தா. கேது 7ல இருக்கிறது அவ்வளவு வந்து சிறப்பு இல்லை. அது எந்த கிரகத்தோட புதன் கூட சேருது அப்படின்னா லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த கேது வந்து வேற கிரகத்தோட சாரத்திலேயோ கனெக்ஷன்லயோ இருக்கும்போது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காதுங்க. இது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்னால வரக்கூடிய பலன்கள். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். ஈஸியா இப்ப புரியுற மாதிரி இருக்குங்க சார். இப்ப 7ல என்ன கிரகம் இருந்தா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இதை சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க.
2 நெருப்பு கிரகங்கள் சேர்ந்தா பாதிப்பு, 2 நீர் கிரகங்கள் சேர்ந்தா பாதிப்பு, 2 காற்று கிரகங்கள் சேர்ந்தா பாதிப்பு. இது ஒரு கான்செப்ட் இருக்கு. 7ஆம் இடத்துல 2 நெருப்பு கிரகங்கள் சேர்ந்தா ஒரு பாதிப்பை கொடுக்கும், 2 காற்று கிரகங்கள் சனி புதன் சேர்ந்தா பாதிப்பு, 2 நீர் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தா பாதிப்பு. இதையும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. இப்ப ராகு கேது, ராகு வந்து காற்று கிரகம் இல்ல, ராகு கேது வந்து நீங்க எடுத்துக்க தேவையில்லை, அது வந்து நிழல் கிரகங்கள். அது 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு தான். அது பிரம்மாண்ட வரக்கூடிய வரன் வந்து நல்ல வசதியுள்ள வரனா வந்து அமைவாங்க அவங்களுக்கு. ஆனா கொஞ்சம் திருமணத்துல வந்து முரண்பாடுகள் இருக்கும். அவங்க ஜாதகத்திலேயே ராகு நல்லா இருக்கான்னு பார்த்து மேரேஜ் பண்றது சிறப்பானது. இப்ப சிலர்னா சொல்றாங்க சார், இந்த மாதிரி ராகு சம்பந்தப்பட்டவே வேற காஸ்ட் பீப்புள் இல்ல வேற ரிலீஜியன் அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டா ப்ராப்ளம் அந்த மாதிரி அமையும். அல்லது வந்து கொஞ்சமும் பொருந்தாத வரனை மேரேஜ் பண்ணா சிறப்பா இருக்கும். கொஞ்சமும் பொருந்தாத வரன் என்ன, ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க அல்லது ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க, வசதி அதிகமா இருக்கிறவங்க வசதி கம்மியா இருக்கிறவங்க, கொஞ்சம் ஊனம் இருக்கிறவங்க, வேற கேஸ்ட் வேற ரிலீஜன் வேற மதம், கலர் டிஃபரன்ஸு ஹைட் டிஃபரன்ஸு, இந்த மாதிரி வந்து கொஞ்சமும் பொருந்தாது, இந்த 2 பேருக்கும் பொருந்தலைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மேரேஜ் பண்ணா அது பாதிக்கிறது இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் பாதிப்பு வரும். அது மேட்சிங்கா பார்த்து பண்ணக்கூடாது. எல்லாமே வர ஜோடி வந்து பொருத்தம் கரெக்டா இருக்கு அப்படின்னா அங்க ஃபெயிலியர் ஆயிரும். கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ராகு திசை லவ் மேரேஜ் அப்ப அவங்க பிடிச்ச மாதிரி பண்ணும்போது அந்த லவ் மேரேஜ் அது வேற காஸ்டா போயிடுறதுனால அது அங்க இதாயிடுதுங்க சார். சக்சஸ் ஆயிரும். 7ஆம் இடத்துல ராகு இருந்தா லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும். ஆனா ராகுவோட புதனோ ராகுவோட சுக்கிரனோ ராகுவோட சந்திரனோ தொடர்பு இருக்கணும். பார்வை மூலியமாவோ செயற்கை மூலியமாவோ சாரம் மூலியமாவோ தொடர்பு இருந்தா லவ் மேரேஜ் நடக்கும். பெண் கிரகங்களினுடைய தொடர்பு ராகுவுக்கு இருக்கணும், இருந்தா நடக்கும். அது எங்க சார் பெண் கிரகம்னு நம்ம எடுக்கிறோம்? பெண் கிரகங்கள் தான் லவ்க்குரிய பிளானட்ஸ். அன்பு அரவணைப்பு எல்லாமே பெண். சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் சந்திரன் புதன். சரி சரி. இப்ப ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை சந்திர புத்தி, சந்திர திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சந்திர புத்தி, புதன் திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை புதன் புத்தி, சந்திர திசை புதன் புத்தி, புதன் திசை சந்திர புத்தி. இந்த டைம்லயும் மேரேஜ் நடக்கும். அப்படி இருந்தா ராகுவோட ஏதோ ஒரு தொடர்பு இருந்து இந்த சந்திரன் சுக்கிரன் புதன் ராகு இந்த தசா புத்திகள் வரும்போது திருமணம் நடக்கும். இப்படி எல்லாமே எளிமையா தெரிஞ்சது. சொல்லுங்க. இல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா நல்ல பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார். இல்ல மேடம், எளிமையா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான், ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்க தேவையில்லைன்ற. இல்ல கண்டிப்பாங்க சார், இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுதுங்க சார். அதாவது 2 நெருப்பு கிரகம் ஒன்னா சேரும் போது ப்ராப்ளம் வரும் 7ல. அதே மாதிரி நீர் கிரகம் காற்று கிரகம் சேரும் போது அவங்க ஏன் இவ்வளவு நாள் தெரியாதுங்க சார், ஏன் சூரியன் செவ்வாய் சேர்ந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்ப 2 கிரகம் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தாவே மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன்னு தெரியல. இன்னைக்கு 2 நீர் கிரகங்கிறனால பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ஓகே ஓகே, அந்த மாதிரி மொத்தமே ஒரு 10 லாஜிக் தாங்க. அதை புரிஞ்சிருச்சு அப்படின்னா திருமணம் பொறுத்த முடிஞ்சது. ஓகே ஓகே. ராகுக்கு இதோட சேர்ந்த கிரகங்கள் பாதிக்கப்படும். அதுக்கு விதிவிலக்கு என்னன்னா, வேற மதம் வேற கேஸ்ட் பொருந்தாத வரன்களை மேரேஜ் பண்ணா பாதிக்காது ராகுக்கு. எது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மற்ற கிரகங்கள் நீங்க சொன்ன மாதிரி நெருப்பு கிரகங்கள் 2 நீர் கிரகங்கள் 2 காற்று கிரகங்கள் 2 சேர்ந்தா அது திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தும். இது செகண்ட் பாயிண்ட். 7ஆம் அதிபதி சேரக்கூடிய கிரகம் வந்து பகை கிரகமாவோ நிற்கக்கூடிய சாரம் பகை சாரமாவோ இருந்தா பாதிப்பு ஏற்படும். தேர்ட் பாயிண்ட். பாவ கிரகங்களினுடைய தொடர்பு வந்து லக்னத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ இருந்தா பாதிப்பு வரும். 7ஆம் அதிபதி வக்கரமோ அஸ்தங்கமோ பரிவர்த்தனையோ விளிம்புல இருந்தாலோ பாதிப்பு ஏற்படும். இப்ப சந்திரன் நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாதிப்பு. இப்ப சொல்லுங்க.
இல்லைங்க சார், இப்ப 7ஆம் அதிபதியா இப்ப ஒரே நெருப்பு ராசினா நெருப்பு கிரகங்கள் போது நம்ம ப்ராப்ளம்ங்கிறோம்ல. ஆமா. அதே மாதிரி இப்ப 7ஆம் அதிபதி சூரியனா இருந்து அவர் வந்து சந்திரன் நட்சத்திரத்துல இல்ல சுக்கிரன் நட்சத்திரத்துல இருந்தாலும் ப்ராப்ளம்னு சொல்லலாமா? பகை நட்சத்திரத்தில் இருந்தா மட்டும்தான் ப்ராப்ளம். சந்திரன் வந்து பகை கிடையாது. சூரியனுக்கு சந்திரன் பகையா? ஓகே. இல்ல இல்லைங்க சார். நான் சொல்றது வந்து சுக்கிரன் பகை. பகை நட்சத்திரத்தில் நின்னா மட்டும் பாதிப்பை கொடுக்கும். இல்ல இதுல வந்து நம்ம நெருப்பு நீருன்னு எடுத்துக்க வேணாம். எடுத்துக்கலாம். நெருப்பு ராசியில நெருப்பு கிரகம் நின்னா பாதிப்பு அதிகம். இப்ப உதாரணத்துக்கு சூரியன் நிக்குது, மேசம் சிம்மம் தனுசுல நின்னா பாதிப்பு ஜாஸ்தி வரும். அங்க கிடைக்கக்கூடிய பாதிப்பு வந்து ரெட்டிப்பாகும். அதே மாதிரி சூரியன் சாரத்திலே இருந்து நெருப்பு ராசியில இருந்தா முடிஞ்சது. அங்க வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னாலயோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஹீட்னால எலக்ட்ரிக் ஷாக்கோ இந்த மாதிரி ஹீட்னால வந்து பாதிக்கப்படுவாங்க. வரக்கூடிய வரன் வந்து அது மூலியமா பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு சொல்றேன். ஹீட்னால உண்டாகக்கூடிய பாதிக்கப்படுவாங்க. புரியுதா? டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைங்க சார், நல்லா புரியுதுங்க சார். அது நின்ற சாரம் வந்து இந்த கிரகத்துக்கு 6 8 12ல இருக்கக்கூடாது. இப்ப சூரியன் வந்து ஒரு சாரத்துல அந்த சந்திரன் சாரத்துல இருந்தாலும் அந்த சந்திரன் நட்பாக இருந்தாலும் அந்த சந்திரன் வந்து 6 8 12ல இருக்க கூடாது. 6 8 12ல இருந்ததுன்னா அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனா ஃபாரின் போயிருவாங்க. கணவன் வந்து இங்க இருப்பாங்க, சாரி மனைவி இங்க இருப்பாங்க, கணவன் ஃபாரின் போயிருவாங்க. ஆனா பிரிவினர் வராது, அன்பு இருக்கும். ஆனா அவங்க 2 பேர் பிரிஞ்சு வாழ்வாங்க. இப்ப அதே வந்து பகை கிரகமான சுக்கிரனும் இருந்து அது 6 8 12 இருக்கும் போது அதை நம்ம டைவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆமா ஆமா. அதாவது நட்பு கிரகமா இருந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல பிரிவு, ஒரு ஜாபுக்காக அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல, அது பகை கிரகமா இருக்க கூடாதுங்க. 6 8 இருக்கிற சிறப்பு இல்ல. நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் ஜாபுக்காக போறாங்க, இல்ல ஒரு 18 வருஷம் அங்கேயே இருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரிவினை வரும். அது என்ன சொல்றது, அன்பா தான் இருப்பாங்க, ஆனா பிரிஞ்சிருப்பாங்க. அதே பகை கிரகமா இருந்தா டைவர்ஸ் ஆகுற அளவுக்கு போயிடுங்க. ஆமா ஆமா ஆமா. அத நீங்க வந்து மெயினா 6 8 இருக்கிறதே தவிர்த்துருங்கன்ற நான். 2 பேர் சேர்ந்து வாழாத வாழ்க்கை எதுக்கு அப்படின்றேன். இல்லைங்க சார், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜாதகம் சார். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 7ஆம் அதிபதி கும்ப லக்னம், 7ஆம் அதிபதி ரிஷபத்துல ரோகிணி நட்சத்திரத்துல தான் இருக்குங்க. சோ இப்ப அவரு துபாய் போய் இப்ப ஒரு 18 வருஷமா வருஷம் ஒரு தடவை தான் வந்துட்டு போறாருங்க. இல்ல அதனால அந்த நட்பு கிரகங்கிறனால அப்படி இருக்கும்னு கேக்குறேன். இல்ல, எந்த கிரகமா இருந்தாலும் 6 8 இருந்தா அவங்க மறைஞ்சு போயிருவாங்க. சரி, ஓகேங்க சார். அவ்வளவுதான். பகை கிரகமா இருந்தா பிடிக்காம மறைஞ்சு போவாங்க, நட்பு கிரகமா இருந்தா புடிச்சு மறைஞ்சு போவாங்க. அவ்வளவுதான். அப்ப இதுக்கும் டைவர்ஸ்க்கு சம்பந்தம் இல்ல. அது உங்க விருப்பம் தானே. பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து பிரிஞ்சே வாழ்றதுனால சந்தோஷமா இருப்பாங்க. இதுவும் பிரிவு தானே. டிவோர்ஸ் பண்றவங்க பண்ணுவாங்க. சரிங்க சார். அப்ப 6ல இருக்கிற கிரகம் மறைஞ்சு போயிருவாங்கன்னா சார், அது ஆட்சியிலயோ உச்சத்திலயோ இருந்தா அது மறைவு இருக்குமா? மறைஞ்சிருவாங்க. என்ன சொல்லலாங்க, மறைஞ்சு போயிருவாங்க, ஆனா நல்லா இருப்பாங்க ஆட்சி உச்சத்துல இருந்தா. இப்ப இங்க இருக்காங்கல்ல, போயிட்டு ஹாப்பியா இருப்பாங்க, அங்க போய் நிறைய சம்பாதிப்பாங்க, அப்படி சொல்லலாம். ஆனா இவங்க பிரிவினை வந்துரும்னு சொல்றேன். ஓகே சார். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா சார்? வணக்கங்க சார். சொல்லுங்க சார். சொந்த வீடு அமைறது சம்பந்தமான சில விளக்கங்கள் கொடுங்க சார். சொந்த வீடு அமையணுமா சார்? ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய், அதாவது சார் வீடுக்குரிய காரகிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து வலுவா இருக்கணும் சார். சுக்கிரன் வலுவா இருக்கணும். ரெண்டாவது வந்து 4ஆம் அதிபதி 4ல நின்ற கிரகம் வலுவா இருக்கணும். இது எல்லாமே
பாதிக்கப்படாம இருந்தா சொந்த வீடு அமையும். அது அந்த தசாபுத்தியில அமையும். சரி. இப்ப உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப 4ஆம் வீடு நீங்க 4ஆம் இடத்துல 12ல மறைஞ்சிட்டாருங்க சார். அப்போ 12ல மறைஞ்சிருந்தா ஃபாரின்ல போய் வீடு வாங்குவீங்க, அவ்வளவுதான். 12ல மறைஞ்சிருக்குதுங்க. ஆனா சுக்கிரன் வந்து திரிகோணத்துல இருக்கிறாருங்க, 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சுக்கிரன் கெட்டு போயிருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் அஸ்தங்கத்திலயோ வக்கரத்திலயோ பகை சாரத்திலயோ இருக்கா? இல்ல, தனியத்த இருக்கிறாருங்க. ஆனா செவ்வாய் சனி பார்வை இருக்குதுங்க சுக்கிரனுக்கு. அதான் அந்த பாவ கிரகங்களுடைய பார்வை வந்துருச்சு. அது சாரநாதன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் என்ற சாரம் என்ன சாரம்? சொந்த சாரத்துல இல்லைங்க. அது எந்த அதிபதி சுக்கிரன் வந்து? சுக்கிரன் 2-7க்கு அதிபதிங்க சார். 9ஆம் இடத்துல போராட்டத்துல இருக்கிறாருங்க தனுசுல. ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த 3 விஷயங்களை கவனிங்க. சுக்கிரன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. பாவகிரகங்களால பாவகிரகங்களால் பாதிக்கப்பட்டாலோ வக்கர அஸ்தங்கமானாலோ பகை சாரத்தை பெற்றாலோ அவங்களுக்கு வந்து வீடு அமைறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 4ஆம் அதிபதி இதுல நின்ற கிரகம் 4ஆம் அதிபதி நின்ற சாரநாதன், இவங்களையும் பாருங்க. அந்த தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு வீடு அமையும். அது 12ல 6-8-12ல மறைஞ்சிருந்தது அப்படின்னா வேற இடத்துல போய் வீடு வாங்கக்கூடிய சூழல் வரும். நீசமாவோ அஸ்தங்கமாவோ இருந்தா அமையாது. சரி. ஒரு கிரகம் நீசமாவோ அஸ்தங்கம் இல்ல, அது அந்த மாதிரி 4ஆம் அதிபதி இது இல்லாதவங்க ஏதாவது லேடிஸ் பேர்ல மாத்தி எழுதுனா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க எல்லாரும். இல்ல சார், 4ஆம் அதிபதி கெட்டு போயிருச்சுன்னா வீடு உங்க பேர்ல இருக்காது சார். அது எந்த அதிபதி கூட தொடர்பு இருக்குன்னு பாருங்க. 4ஆம் அதிபதி சரி வீக்கா இருக்கு அப்படின்னா எந்த அதிபதியோட தொடர்பு இருக்கோ அவங்க பேர்ல எழுதுங்க. ஓகே. இல்ல, அது சிலர் அந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்றாங்க. நீங்க 4ஆம் அதிபதி வலுவில்லைன்னா நீங்க வேற லேடிஸ் பேர்ல வேற பேர்ல மாத்தி எழுதி நீங்க வீடு இது பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. யார் ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு பாருங்க சார். யார் ஜாதகத்துல இது சுக்கிரன் நல்லா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க பேர்ல பண்ணுனா அந்த மாதிரி அமையலாங்க. அவங்க அந்த தசாபுத்தி நடக்கிற டைம்ல தான் அமையும். அந்த டைம்ல அவங்க பேர்ல ரெஜிஸ்டர். ஓகேங்க சார். ஓகே, அந்த மாதிரி நாம் சொல்லலாங்க. இந்த இதை பார்த்து அந்த இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆமா. உங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னா வேற ஒருத்தங்களுக்கு தான் பண்ணணும். ஓகேங்க சார். இதுவே நிலம் அப்படின்னா செவ்வாயா வரும். அதாவது வீட்டு நிலம் செவ்வாயா வரும், காலி நிலம் புதனா வரும், புறம்போக்கு நிலம் சனியா வரும். அப்ப நீ எந்த நிலம் வாங்க போறீங்களா வீடு வாங்க போறீங்களா அதுவும் இருக்குது. வீடு வாங்கினாதான் சுக்கிரனை பார்க்கணும். நிலம் வாங்கினீங்க அப்படின்னா புதனையும் செவ்வாயையும் பார்க்கணும். ஓகே அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார், இப்ப 4ஆம் அதிபதி நல்லா இருந்து இப்ப செவ்வாய் நீச்சமா இருக்குன்னா அப்ப அவங்க நிலம் வாங்கினாலும் கஷ்டம்தான். அதாவது என்ன சொல்றது, வீடு இருக்கும் ஆனா இவர் அனுபவிக்க மாட்டாரு. இப்ப இங்க உதாரணத்துக்கு வீடு பெருசா கட்டிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாரு. நீச்சம்ங்கறனால நீச்சம்னு எடுத்துக்க முடியாது. டைரக்டா ஒரு நீசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பலன் சொல்ல முடியாது. நீசம் அப்படின்னா இப்ப செவ்வாய் வந்து இந்த கடகத்துல நீசம்னு சொல்றாங்க. ஆனா அது குரு நட்சத்திரத்துல இருந்தா அது உச்ச பலனை கொடுக்கும். நீசம் கிடையாதுங்க. அப்ப அது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு அது நவாம்சத்துல உச்சமடையும். கடகத்துல புனர்பூச நாள்ல போய் செவ்வாய் அது கடகத்துல உச்சமடையும். அதான் குரு இருக்கிற மாதிரி. செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் ஆட்சி உச்சமா இருந்தாலும் அதுவும் நல்ல பலன் சொல்லலாம். ஆட்சி உச்சம் பெற்றா நீங்க நீசம்னு எடுத்துக்க தேவையில்லை. நல்ல பலன். சாரநாதன் ஆட்சியா இருக்கிறனால நான் சொல்றது என்னன்னா சாரத்தை மட்டும் பாருங்கன்ற. நான் கிரகம் பாதிக்கப்பட்டதெல்லாம் நீங்க பார்க்க கண்டிப்பா சாரத்தை பார்த்தா போதும். கண்டிப்பா. இங்க கிரகத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் உண்டாகும் உங்களுக்கு. நீ கிரகத்தை பார்த்துட்டு வீட்டு அதிபதியை பார்த்துட்டு பார்வை பார்த்துட்டு இருந்தா கன்ஃபியூஷன் அதிகமாகும். நீ டைரக்டா சாரத்துக்கு போங்க. சாரம் நல்லா இருந்ததா நடக்கும்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அதாவதுங்க சார், இப்ப ஒரு கிரகம்னா அது வந்து 6-12 உள்ள நட்சத்திர சாரமா இல்லாம இருந்ததுன்னா அந்த கிரகம் நல்லது பண்ணும் நம்ம எடுத்துக்கலாம். 6-12ல இருந்தாலும் அது நட்பு கிரகமா இருந்தா பிரச்சனை கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு அந்த நட்சத்திர சாரம், இப்ப உதாரணத்துக்கு மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதனா, அதுக்கு 8ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதி சனி. இப்ப இந்த புதன் வந்து சனி சாரத்துல போய் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் அதிபதி சனி. இப்படி புதன் வந்து சனி சாரத்துல உட்கார்ந்தா நல்லது.
ஏன்னா அது நட்பு கிரகம். அப்ப மறைமுகமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அத வந்து சுபகிரகங்கள் பார்த்தா 10 மடங்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அதாவது மறைவுல இருந்தாலும் 6-8 இருந்து மறைவுல இருந்தாலும் நட்பு கிரகமா இருந்தா பெனிஃபிட்னு சொல்லலாம். ஆமா. ஆனா அந்த சாரநாதன் வந்து அஸ்தங்கமோ நீசமோ அடைஞ்சிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு புதன் சனி இருக்கு, சனி வந்து அஸ்தங்கமோ நீசமோ ஆயிடுச்சு அப்படின்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். புரியுதா? சாரநாதனோட பலத்தை பொறுத்துதான் அந்த கிரகம் என்னன்னு நமக்கு தெரியுது. அதாவதுங்க இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இதுதான் கிரகம். இந்த கம்பெனி மேனேஜர் வந்து அந்த வீட்டு அதிபதி, அந்த கம்பெனி ஓனர் வந்து நட்சத்திர சாரம். நீ ஓனரை பார்த்தா போதும்னு சொல்றேன் நான். மேனேஜர் எப்படி இருக்காரு, நீங்க எப்படி இருக்கீங்களா பார்க்க தேவையில்லை. ஓனர் நல்லா இருக்கா, கம்பெனி நல்லா ஓடும். கண்டிப்பா. அந்த கிரகம் மட்டும் அஸ்தங்கமோ நீசமோ அடைஞ்சிடக்கூடாது. அந்த கிரகம் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு சாரத்தை பார்த்தா போதும். ஓகே ஓகே. இப்ப அந்த கிரகம் அஸ்தங்கம் நீச்சாயி சாரநாதன் நல்ல பலமா ஆட்சி உச்சமா இருந்தாலும் ஓரளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். பெனிஃபிட் கிடைக்குங்க, இவர் அனுபவிக்க மாட்டாரு. ஓ, மத்தவங்களுக்காக தான் இருக்கும். அதாவதுங்க இப்ப எங்க ஊர்ல எல்லாம் வீடு கட்டினாலும் ரெண்டுக்கு விடுற மாதிரி. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடிக்கு வீடு கட்டியிருப்பான். அவன் வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணுவான். இந்த வீட்டை வந்து வாட்ச்மேன் படுத்து என்ஜாய் பண்ணுவான். அந்த மாதிரி வீடு இருக்கும், பணம் இருக்கும். ஆனா அது இவர் அனுபவிக்காம கஷ்டப்படுவாரு, வேற ஒருத்தர் ஜாலியா இருப்பான். அதுல வீடு அமைறது ஒண்ணுன்னா அது அனுபவிக்கிறது ஒண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. இது அனுபவிக்கிறது நல்லதா, அமைறது நல்லதா, எது யோகம்? இது நாம அனுபவிக்கிறதுக்கு தாங்க சார் இது பண்றது. அதுதான் சொல்றேன் நான். எல்லாருமே நினைக்கிறாங்க பணம் நிறைய இருக்குன்ட்டு. பணம் நிறைய இருந்தாலும் அனுபவிக்கிறவன் தான் யோகசாலி. அப்ப இது அஸ்தங்கத்துல இருந்து நட்சத்திர சாரநாதன் நல்லா இருக்கு அப்படின்னா வீடு அமையும், இவர் அனுபவிக்க மாட்டாரு. ரெண்டுமே நல்லா இருந்தா இவரும் அனுபவிப்பாரு, அங்க வீடும் அமையும். புரியுதா? புரியுதுங்க சார். சார் இப்ப நம்ம அந்த ட்வின்ஸ் ஜாதகம் வருதுன்னா நம்ம முதல் குழந்தைக்கு லக்னம் பாக்குறோம், இப்ப 2வது குழந்தைக்குன்னா 3ஆம் பாவம் பார்க்கணுமா இல்ல 7ஆம் பாவம் பார்க்கலாமாங்க சார்? அதாவதுங்க நாடி முறையில ஒரு மாதிரி இருக்கு, பாரம்பரிய ஜோதிட முறையில ஒரு மாதிரி பாக்குறாங்க. நாடி முறையில வந்து குருவை லக்னமா போட்டு பலன் பார்ப்பாங்க முதல் குழந்தைக்கு. 2வது குழந்தைக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த லக்னமா போட்டு பலன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்ப உங்க ஜாதகத்துல ஆண் குழந்தையா இருந்தா குருவை வந்து லக்னமா போட்டுருவாங்க மூத்த குழந்தை. 2வது குழந்தை வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியை வந்து லக்னமா போட்டு அதை வச்சு ப்ரெடிக்ஷன் பாக்குறாங்க நாடி முறையில. பாரம்பரிய முறையில முதல் குழந்தை வந்து லக்னமா போட்டுக்கிறாங்க, 2வது குழந்தை வந்து அதுக்கு 3ஆம் இடத்தை வந்து லக்னமா போட்டு பலன் சொல்றாங்க. இப்ப ட்வின்ஸ்லயே ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னா, இப்ப பொண்ணு ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சுக்கிரனை முதல் குழந்தைக்கும் பையனுக்கு குருவும் போட்டுக்கலாம். ஆமா ஆமா, அந்த மாதிரி போட்டு பலன் சொல்லலாம். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, எளிமையா எடுத்து பலன் சொல்லலாம். இல்ல இங்க ரொம்ப இப்ப அவங்க படிக்கிறது எப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க. பார்த்தா பொண்ணு வந்து நான் MBBS பண்ணணுங்கிறாங்க, பையன் வந்து நான் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப படிப்புக்குன்னு பார்த்தா நம்ம புதனை பார்ப்போம், அப்புறம் 4 அந்த மாதிரி பார்ப்போம். இப்ப ட்வின்ஸ்ங்கறனால நம்ம எப்படி அதுக்கு எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் சார். அதாவது மேடம் 4ஆம் பாவம்ங்கிறது மாறுபடும் 2 பேருக்குமே. புதன் வந்து மாறாது. அப்ப 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஃபீல்ட்ல தான் போவாங்க, ஆனா வேற இதுல போவாங்க, வேற இதுல போவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாரம்பரிய முறையில இப்படி வரும் இல்லங்க, செவ்வாய் சார்ந்த தொழில் அமைதுன்னு வச்சுக்கோங்க. படிப்பு செவ்வாய் சார்ந்த படிப்பு எலக்ட்ரானிக்ஸும் இருக்கு, செவ்வாய் சார்ந்த படிப்பு மெடிக்கலும் இருக்கு, செவ்வாய் சார்ந்த படிப்பு ஏரோநாட்டிக்ஸும் இருக்குது, செவ்வாய் சார்ந்த படிப்பு எலக்ட்ரிக்கலும் இருக்குது. இதுல இவர் ஒரு ஃபீல்ட்ல இருப்பாரு, அவர் ஒரு ஃபீல்ட்ல இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே ஒரே ஃபீல்டுக்குள்ளதான் கனெக்ஷன் வரும்.
இப்ப நம்ம இது சார் இப்ப இந்த நாடி முறையில எடுத்தா இப்ப குரு ஒரு பக்கம் இருக்கும், சுக்கிரன் ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களேன். அப்ப சுக்கிரன் வந்து வேற, இப்ப வேற ஏதாவது சுக்கிரன் வந்து சனி வேற மாதிரி 5, 9 தொடர்பு வரும். எதையுமே பார்க்காதீங்க. அது என்ன சாரம்னு பாருங்க, வேலை முடிச்சிருங்க, அவ்வளவுதான். இப்ப புதன்னா அது என்ன சாரம், அவ்வளவுதான். சனின்னா அது என்ன சாரம், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு கிரக சேர்க்கைன்னா 5 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் சேர்ந்தா மட்டும் செயற்கையா எடுத்துக்கோங்க. அதை மட்டுமே சொல்லுங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா அந்த தொழில் அமையுது என்னுடைய ஆய்வுல. இப்ப நாடியில நம்ம எப்படிங்க சார் படிப்புக்கு எடுக்கிறது? இல்லங்க, நாடியில இருக்கிறது ஒர்க் ஆகலைங்க. பல இதுல எது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த கிரகம் பரிவர்த்தனை இருக்கோ அந்த தொழில் அமையுது. புதனோட எந்த கிரகம் தொடர்பு இருக்கோ அந்த படிப்பு படிக்கிறாங்க. புதன் வக்கரமா இருந்தா படிச்சது ஒண்ணு, புதன் வக்கரமா இருக்கா, படிச்ச ஜாப் கிடைக்காது, அவ்வளவுதான். அதே மாதிரி சனியும் வக்கரம்னா அவங்க நினைச்ச தொழில் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி வக்கரம்னா அது எந்த அதிபதியா இருந்தாலும் நினைச்சது கிடைக்காது. வக்கரம்னாலே கிடைக்காது உங்களுக்கு. ஆனா அதான் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா அது கிடைக்காது. அதுக்கு தீர்வு வந்து ஃபாரின் போயிருங்க, வேறு மதத்துல உள்ளவங்ககிட்ட வேலை பாருங்கன்னு சொல்றோம். வக்கரங்கறனால. இப்போ உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்தை எடுங்க. நீங்க உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வக்கரமா இருக்கு? என்னதுல எதுவுமே இல்லைங்க சார். வக்கரம் இல்லையா? இல்லைங்க சார். எந்த கிரகம் ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கு? சூரியன் சந்திரன் கேது நட்சத்திரம் சார். குரு வந்து ராகு நட்சத்திரம். குரு ராகு நட்சத்திரத்துல இருக்கு. அப்பனா உங்க குழந்தைங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க மேலதான் ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுவீங்க. அவங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான் லாஜிக். எது கிரகம் வக்கரமா இருக்கோ ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கோ அதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், ஆனா அந்த பெனிஃபிட் கிடைக்காது. யாருக்காவது அட்வைஸ் நிறைய பண்ணணும்னு தோணும், யாருமே நம்ம அட்வைஸ கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி. ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். ஜாதகம் கத்துக்கிறதுக்கு 2 நாள் போதுங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும். சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க சார். இப்ப நாடிப்படி அப்புறம் எப்படிங்க சார் அந்த குருவை வச்சு நம்ம படிப்புக்கு எடுக்கிறது? எடுக்கிறாங்க, அது மேட்ச் ஆகலன்னு சொல்றேன் நான். அது சரி வராது. அப்ப பாதி இதுக்கு நிறைய ஒத்து வரல, அதனால நான் நட்சத்திர சாரமே நீங்க பாருங்கன்னு சொல்றேன். ஒரு கிரகம் வந்து நட்சத்திரமோ அதை வச்சு நம்ம ட்வின்ஸ்க்கு சொல்லிக்கலாம். ஒரு ஜாபை பத்தி கேக்குறாங்களா, எந்த கிரகம் பரிவர்த்தனை இருக்கோ அந்த ஜாபுக்கு போவாங்க, அவ்வளவுதான். ஏதாவது கிரகம் பரிவர்த்தனை இருக்கான்னு பாருங்க, அந்த ஜாப்ல அவங்க இருப்பாங்க. புதனும் சனியும் பரிவர்த்தனை அப்படி, அப்ப புதன் சார்ந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க.